ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ A70 மொபைலில் எப்படி ஒரு பின் லாக், அதாவது பாஸ்கோட் லாக் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னோட கையில் இருக்க மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ A70 மாடல். ஸோ அந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கோட் மறந்துட்டாங்க, அதாவது 4 டிஜிட் பின் டிஜிட் வந்து நம்ம மறந்துட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம அன்லாக்ன்ற டூலை எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது டோட்டலாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சார் இது வந்து தான் நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணாலே சரியாயிருமே உள்ளே போயிலும் சொல்லலாம். ஸோ டேட்டா எரேஸ் ஆயிரும். பட் ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எஃப்ஆர் பிளாக் இதில் இருக்குது, அதாவது ஜிமெயில் பாஸ்வேர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஃப்ஆர் பிளாக்காக நின்றும். ஸோ அந்த எஃப்ஆர் பிளாக்கை முதல்ல நம்மளால் எரேஸ் பண்ண முடியும், அது நம்மளோட அன்லாக் டூல் மூலமாக பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பின் லாக் ஆனது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும், ஆனால் எஃப்ஆர் பிளாக் நிற்கும். ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒன்று பைபாஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா டூல் இருந்துச்சு, இந்த மாதிரி பெய்டு டூல் இருந்துச்சுன்னா அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே முடிஞ்ச வீடியோ இருக்க ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது நம்ம கையில் வச்சிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ A70 மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய சிப்செட். அதாவது நம்மளோட அன்லாக் டூலோ யூஎம்டிலோ ஏதோ ஒன்று நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், இல்லை லாக் எடுக்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிராண்டில் என்ன சிப்செட் பயன்படுத்திருக்கான்னு தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓஎஸ் போகிறதா இருக்கட்டும், லாக்ஸ் எடுக்கிற எதை வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து எம்ஐ, சாம்சங், நம்மளோட ஹுவாய் இந்த மாதிரி பிராண்ட் வச்சுலாம் நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐஃபோன் கூட அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போன்ற மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மீடியாடெக் பேஸ் பண்ணி வந்த ஒரு மொபைல் ரெட்மி 6 மொபைலுக்கு எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நான் அந்த ஓப்போன்ற மாடல் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல A71 அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். அதாவது A71 அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு மீடியாடெக் பேஸ் பண்ணியும் இருக்கும், ஸ்னாப்ட்ராகன் குவால்காம் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம கையில் இருக்க மொபைல் குவால்காம் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாஸ்கோடை வந்து அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறோம், நம்மளோட USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்மளோட கேபிளை நார்மலாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதாவது நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைலோட வால்யூம் அப் பட்டனையும் டவுன் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்மளோட ADL மோடில் அதாவது குவால்காம் பேஸ் பண்ணி மொபைலில் கனெக்ட் ஆகும். ஓப்போவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இது ரெட்மி இந்த மாதிரி மொபைல் வரும்னா நீ ADL பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணுறேன், எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நான் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறேன். நார்மலாக எனக்கு அது கனெக்ட் ஆகலை, சார்ஜிங் தான் ஆகுது. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், EDL ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணுவேன். ஸோ EDL ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எந்த பட்டனையும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்து சார்ஜ் தான் ஆகுது. ஸோ ஸ்க்ரீனில் என்ன வருது, HSQB லோடர் மட்டும்தான் வருது, ஆனால் ஃபோன் கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வால்யூம் அப்பு பட்டனையும் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேர்த்து கனெக்ட் பண்ணுறேன் இந்த மாடலுக்கு, ஓப்போவுக்கு. ஸோ இப்போ நான் வால்யூம் அப் பட்டனை டவுன் பட்டன் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்டாக இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ லைவாக, அதாவது நம்ம வந்து ப்ரிப்பேர்டெல்லாம் நம்ம இந்த வீடியோ பண்ணலை. ஸோ கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடிய மொபைலை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேபிளை அதாவது எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு கனெக்ட் ஆகலை. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வால்யூம் அப் பட்டன் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் ஆகும்போது எனக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஓப்போவில் குவால்காம் பேஸ் பண்ணி வர மொபைலில். இது ரெட்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு EDL பாயிண்ட் ஷார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரீசெட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது டன் யூசர்லாம் டன் வந்துட்டு ரீசெட் ஃபோன், அதாவது மொபைல் ஆன் பண்ண பிறகு ஃபோனை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ண பிறகு தான் நம்மளோட அந்த லாக்கர் ரிமூவ் ஆயிருக்கா அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஃபோனுமே எஃப்ஆர் பிளாக் ரிமூவ் பண்ண பிறகு ஃபோனை ரீசெட் பண்ணி தான் ஆகணும். சரியா? அப்போ ஃபோனை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோன் ஆன் பண்ணி இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ்னு வரும். இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் இஸ் டேமேஜ். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபோனை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரீசெட் பண்ண சொல்லிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபோன் ரீசெட் ஃபோன் ஆப்ஷன் கேட்கும் நம்ம ஆன் பண்ண உடனே. ஸோ நான் ஃபோனை வந்து இப்போ ரீசெட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரீசெட் பண்ணி ஆன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது எமர்ஜென்சி காலில் போயிட்டு *813# டைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் பூட் ஆகி உள்ளே போயிடும். எந்த ஒரு லாக், அதாவது எஃப்ஆர் லாக்கோ நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கோர்டில் எதுவுமே நம்மளுக்கு கேட்காது. சரிங்களா? ஸோ பூட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு உள்ளவே போயிடுச்சு. அதாவது நம்மளோட பாஸ்கோர்ட் லாக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். சேம் டைமில் நம்மளுக்கு எஃப்ஆர்பி நம்மளுக்கு ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எஃப்ஆர்பி லாக்கில் இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை யாருக்காச்சும் மொபைல் இந்த ஓப்போ A71 வந்து நம்ம அதாவது அன்லாக் டூல் மூலமாக பாஸ்கோர்ட் லாக் ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு உள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் எமர்ஜென்சி கால் ஒன்று இருக்கும். அந்த எமர்ஜென்சி காலை கிளிக் பண்ணிவிட்டு *813# அப்படின்னு டயல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.